அத்தியாயம் 2. ராஜமங்கலம் போகலாமா? பெங்களூரின் முக்கிய நகரத்தில் ஓர் அழகிய தனி பங்களாவில் இருக்கும் ஓர் பெரிய படுக்கை அறையில் ஒருவர் உறங்கிக் கொண்டு இருந்தார். அறை முழுவதும் இருட்டாக இருந்தது. ஜன்னல் திரிசிலை வழியாக சூரிய ஒளி அந்த இருளுக்குள் வர போராடி கொண்டு இருந்தது. அப்பொழுது திடீரென்று டிக் 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 என ஒரு கடிகாரம் 7 மணிக்கு காட்டி ஒளி எழுப்ப கொண்டிருந்தது. அடே லூசு, இந்த கடிகாரத்தை ஆஃப் பண்ணுடா ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குகிறேன்டா. டேய் கௌதம், ப்ளீஸ் அலாரம் ஆஃப் பண்ணுடா. ஐயோ யாருடா அது, காலங்காத்தாலே அலாரம் வச்சது. டே கௌதம், ராம், சூர்யா, ஜான், எங்கடா போயிட்டீங்க எல்லோரும்? ஐயோ என்று மனோஜர் அற தூக்கத்தில் புலம்பிக் கொண்டு இருந்தான். ஆனால் அவன் அருகில் படுத்திருந்த கௌதம் இன்னும் கண்களை திறக்கவில்லை. கடிகாரத்தின் அலறலை கேட்டு மிகவும் கடுப்பான மனோஜ் அரை தூக்கத்தில் அவன் தன் கண்களை நன்றாக கசக்கி கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். மனோஜ் உறக்கம் கலந்த வெறியோடு தன் ஒரு கையால் கடிகாரத்தின் தலையை தட்ட அந்த அலாரம் கத்துவதை நிறுத்தியது. கௌதம், டே எழுந்துருடா, இப்போ எழுந்திருக்க போறையா இல்லையா என்று ஆவேசமாக குரல் கொடுத்தான். அப்போதும் அசராத கௌதம் நன்றாக குரட்டை விட்டு படியே உறங்கினான். இவனை பாரு, கழுத்து முட்டை குடிச்சிட்டு எப்படி போய் தூங்குறான், இதுல குரட்டை வேற, கருமண்டா என்று தன் தலையில் அடித்து கொண்டவன் ஜான், டே ராம் எங்கடா போயிட்டீங்க என்று கத்தியபடி கட்டிலை விட்டு கீழே இறங்கினான். பின் அவன் ஜன்னலின் திரிசீலையின் அருகே சென்று அந்த திரிசீலையை லேசாக நகர்த்திவிட சூரிய ஒளி அந்த கண்ணாடி ஜன்னலை கடந்து வந்து தாராளமாக இப்பொழுது அந்த அறை முழுவதிலும் பிரகாசித்தது. மனோஜ் அந்த ரூமை சுற்றுமுற்றும் பார்த்தான். இங்கே யாருமே காணோம். இந்த கௌதம் மட்டும்தான் தூங்குறான். நம்ம பசங்க காலங்காத்தால எழுந்திருக்க மாட்டாங்களே, எங்க போயிருப்பானுங்க என்று யோசித்தான். அப்போது பாத்ரூமில் தண்ணீர் கொட்டும் சத்தம் கேட்டது. உடனே மனோஜ், ஏ ராம், டே ஜான், யாருடா அது பாத்ரூம்ல என்று பாத்ரூமின் அருகே சென்று உறக்க கத்தினான். டே நான் தாண்டா என்று குரல் வெளிவர, டே ராம், பாத்ரூம்ல இருந்து வெளியே வாடா. இல்லடா, நான் இப்பொழுது வரமாட்டேன்டா, பக்கத்து ரூமுக்கு போ என்று ராமின் குரல் பாத்ரூமில் தண்ணீர் சத்தத்தோடு அரைக்குறையாக உடனே சலித்து கொண்ட மனோஜ், சரிடா போறேன், எல்லாம் என் நேரம்டா என்று புலம்பியபடியே பக்கத்து ரூமின் கதவை திறந்தான். உள்ளே நுழைந்தான். அந்த பாத்ரூமிலும் தண்ணீர் கொட்டும் சப்தம் கேட்டது. அதை கேட்டு வெறுப்படைந்த மனோஜ், இந்த பாத்ரூம்ல யாருடா இருக்கீங்க என்று கத்தினான். நான் தான் இருக்கிறேன் மாமா என்றான் ஜான். மாமா வெளியே வாடா சீக்கிரம் என்று மனோஜ் கூற, இல்ல மாமா, நீ வேற ரூமுக்கு போ, என்னால இப்ப வர முடியாது, நான் குளிக்கிறேன். இதை கேட்ட மனோஜ், காலங்காத்தால என்ன நல்லா அலைய விடுறீங்கடா. என் அப்பா சுப்பிரமணி என் மகன் தங்கட்டும் அப்படின்னு ஆசையா எனக்கு இந்த பங்களாவை கட்டி கொடுத்தார். இங்க என்னடானா எனக்கு பாத்ரூம் போக கூட முடியல என்று புலம்பிக் கொண்டு ஸ்டடி ரூமிற்குள் இருக்கும் பாத்ரூமுக்கு சென்று குளித்தான். மனோஜ் குளித்துவிட்டு ஸ்டடி ரூமை விட்டு வெளியே ஒரு பெரிய வராண்டாவுக்கு நடந்து வந்து கொண்டிருந்தான். அந்த சமயம் ஜான் வெளியே வந்தான். இருவரும் அந்த பெரிய வராண்டாவில் நின்றிருந்தனர். ஜான் தன் ஈரமான தலைமுடியை துவட்டி கொண்டு ஒரு கையில் அவன் மொபைல் போனை வைத்து அதை பார்த்து கொண்டிருந்தான். மனோஜ் அப்போதுதான் குளித்து விட்டு வந்திருந்ததால் இடுப்பில் ஒரு துண்டுடன் நின்றான். டே ஜான், நீ ரெடியாடா? கையில மொபைலை வச்சுக்கிட்டு என்னடா பண்ற என்று மனோஜ் கேட்க, வேலை விஷயமா பாத்துக்கிட்டு இருக்கிறேன்டா என்று பதில் கூறினான் ஜான். அது வேலை விஷயமாவா? உன் பேக் எங்க? ட்ரெஸ் பேக்ல எடுத்து வச்சிட்டியா? நம்ம சீக்கிரமா கிளம்பிடுவோம், லேட் பண்ணிடாதடா. எப்பவும் போல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடாதடா. போன தடவை நாங்க கோவா போனப்போ கடைசி நேரத்துல நீ வரமாட்டேன், கலிபோர்னியாக்கு போறேன் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அப்படி எதுவும் சொல்லிடாதடா. ஏதாவது ஃபாரின் ட்ரிப் இருந்தாலும் கேன்சல் பண்ணிடு, நமக்கு சூர்யா தான் முக்கியம் என்று பேசிய மனோஜை பார்த்து சிரித்தபடியே ஜான் சொன்னான். சரிடா, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இந்த தடவை நான் எங்கேயும் போகல, நான் கண்டிப்பா வரேன். எனக்கு சூர்யா முக்கியம். அதே சமயம் அங்க வந்த நான் என் வேலையும் பண்ணுவேன். அந்த ஊர்ல தான்
எனக்கு புது அசைன்மெண்டா? அதுவும் இந்த கிராமத்திலயா? அது எப்படிடா ஜான்? உனக்கு வெளிநாட்டு காட்டுக்குள்ள தானே வேலை இருக்கு, சூர்யா ஊர்ல என்ன வேலை இருக்கு என்று குழப்பத்தில் கேட்டான் மனோஜ். இருக்குடா, அங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா, நான் அப்புறம் சொல்கின்றேன். சரி, சூர்யா எங்க என்று கேட்டான் ஜான். தெரியல, காலையிலே நேரமா வெளியே போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். ஊருக்கு போக போற நினைப்புல ராத்திரி பூரா அவன் தூங்க மாட்டான், ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் வர்றதுக்குள்ள நம்ம பேக் லக்கேஜை எல்லாம் எடுத்து கீழே ஹாலுக்கு போய் வெயிட் பண்ணலாம். சரி வா கௌதம், ராம் 2 பேரையும் போய் பார்க்கலாம் என்று மனோஜ் கூப்பிட்டான். ஜான், மனோஜ் இருவரும் பேசிக்கொண்டே நடந்தனர். ராம், கௌதம் இருவரும் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க படுக்கை அறைக்குள் சென்றனர். அறையில் ராம் டிரெஸ்ஸிங் டேபிளின் முன் நின்று தலையை வாரிக்கொண்டிருந்தான். ஆனால் இன்னும் கௌதம் குரட்ட விட்டபடியே தூங்கிக் கொண்டு இருந்தான். அதை பார்த்த நண்பர்கள் கோபம் கொண்டனர். கன்றாவிடா, இவனோட ராத்திரி முழுக்க போதையில புலம்பிட்டு இருந்தான், நம்மள தூங்க விடாம பண்ணிட்டான், கத்திக்கிட்டே இருந்தான். இப்போ இவன் பாரு எப்படி நிம்மதியா தூங்குறான் அப்படின்னு இதுல கொரட்ட வேற, இந்த பங்களாவையே அதிர வைக்கிறான் என்று மனோஜ் கூறினான். ஆமாண்டா மனோஜ், நான் கத்தி கத்தி பார்த்தேன், இவன் எழுந்திருக்கல. இரு, இப்போ இவனை எப்படி எழுப்புறேன்னு பாரு என்று ராம் கூறிவிட்டு, டேய் எழுந்திரு கௌதம் என்று அவனை உடுக்கினான். அப்பொழுதும் அசராத கௌதமை பார்த்த கோபத்துடன் ராம் கௌதமனின் இடுப்பை பார்த்து ஓங்கி ஒரு உதை விட்டான். உடனே கௌதம் படுக்கையில் இருந்து உருளைக்கிழங்கு உருண்டு வருவது போல பெட்ஷீட்டுடன் உருண்டுபடியே தொப்பென்று கீழே விழுந்தான். இதை பார்த்த மூவரும் சிரித்தனர். இவனுக்கு நல்லா வேணுமிடா என்று கூறி சிரித்தான் மனோஜ். கீழே உருண்ட கௌதம் சிரிப்பு சப்தம் கேட்டது. ஆ, பேய் பேய் பேய், என்னை காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க என்று கத்திக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தான். அவன் முகம் வெளுத்து உடம்பெல்லாம் வேர்த்து போய் இருந்தது. அப்பப்பா, டே உடம்பெல்லாம் வலிக்குதுடா, பேய் என்ன அடிச்சிடுச்சுடா மனோஜ், உன் வீட்டுல பேய் இருக்குடா என்று கத்தியவாறு மூவரையும் பார்த்தான். பேயும் இல்ல பிசாசும் இல்ல, உன்னை அடிச்சதன் எருமை மாதிரி அசையாம தூங்குற, உனக்கு அறிவில்லையாடா என்று அவனை பார்த்து கேட்டான் ராம். அதற்கு கௌதம், டே ராம், தூங்குறதுக்கு எதுக்குடா அறிவு வேணும், ஒரு பெட்ஷீட் இல்ல இருந்தா போதும்டா, நான் நல்லா தூங்குவேன். அடச்சி வாய மூடு, எழுந்து போய் குளி, பேய் பிசாசு அப்படின்னு தூங்குறதுக்கு காரணம் சொல்லாத என்று மனோஜ் கத்த. இல்லடா மனோஜ், நான் பேய பார்த்தேன்டா, அது என்ன அடிச்சதுடா, என் கனவுல வந்து அது சிரிச்சதுடா, உன்னை கொல்ல போறேன்னு சொன்னிச்சுடா அப்படின்னு சொல்ல என் கிட்ட வந்துச்சுடா, நான் பயந்துட்டேன்டா என்று தலையை சொரிந்து கொண்டே கூறினான் கௌதம். டே கௌதம், நீ ராம உதைச்ச உதையில தான் யூரனஸ் மாதிரி உருண்டு போய் கீழே விழுந்தான் அந்த லூசு என்றான் ஜான். அது என்னடா யூரனஸ் என்று மேலே சட்டையை அணிந்து தன் பொத்தானை போட்டுக்கொண்டே கேட்டான் மனோஜ். அதுவா, யூரனஸ் சூரியன் குடும்பத்துல 7வது கோள், அது உருண்டைக்கோள், உருளும் கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பூமியை மாதிரி சூரியனை சுத்தாதுடா. தோ இந்த கௌதம் மாதிரி உருண்டு உருண்டு தான் சூரியனை சுத்தி வரும், அதான் அப்படி சொன்னேன். மச்சான் ஜான், அது ஏன்டா அப்படி உருளுது? நம் பூமி கூட தான் உருளுது, அது உருண்டைக்கோள் இல்லையா என்று கேட்டான் கௌதம். டே கௌதம், வேணடா, இப்ப மரியாதை போய் குளி, சீக்கிரமா உன் துணியெல்லாம் பேக் பண்ணு, இல்லனா சூர்யா வந்து பேயடி அடிப்பான் என்று மிரட்டினான் ஜான். டே, நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்டா, நான் பேயை பார்த்து பயந்து போயிருக்கேன் என்று தன் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கூறினான் கௌதம். ஜான் எரிச்சலுடன் பேசினான். மூஞ்ச, ராத்திரியெல்லாம் நீ விட்ட பேய் குரட்டையில நாங்க யாருமே தூங்கல, பத்தாதுக்கு தூக்கத்துல புலம்பி தள்ளிட்ட, தூங்கவே முடியல, பக்கத்து ரூம்ல இருக்கிற போயிட்டேன்டா, இனி ஏதாவது பேசினா அவ்வளவுதான், ஒழுங்கா போய் குளிடா, சீக்கிரம் ரெடி ஆகணும், புரிஞ்சுக்கோ. நைட்டே நான் உன்னை பேக் பண்ணி சொன்னேன், ஆனா நீ அந்த விஸ்கியை குடிச்சிட்டு உன் லக்கேஜ் பேக் பண்ண மறந்துட்ட, இப்ப போய் பேக் பண்ணு, போ எழுந்துரு. டே ஜான், ஏன்டா இப்பவே ரெடி ஆக சொல்ற என்று புரியாமல் கேட்டான் ராம். அதற்கு மனோஜ், டே லூசு, அவனுக்கு தான் போத தெரியல, உனக்குமா போத தெரியல? டே, நம்ம சூர்யா வீட்டுக்கு போறோம்லடா, மறந்துட்டியா? நாங்க 2 பேரும் ரெடியா இருக்கோம்டா,
சூர்யா வந்ததும் உங்களை இப்படி பார்த்துட்டானா எங்களை தான் திட்டுவான். அவனே பாவம்டா. சான்ஸ் கிடைக்கும் ஊருக்கு போறதுக்கு என்ன ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் டென்ஷன் பண்ணிடாதீங்கடா, சீக்கிரம் போங்கடா. கௌதம், நீயும் போய் குளி, உன் துணி எல்லாம் பேக் பண்ணு சீக்கிரம் என்று கௌதமை பார்த்தான். ஐயோ, நான் அதை மறந்துட்டு போயிட்டேன்டா. இப்பவே நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன், இல்லனா சூர்யா கோபப்படுவான் மாமா. டேய் கௌதம், எல்லாம் உன்னாலதான். நீ ஒழுங்கா தூங்க விட்டிருந்தா நான் இப்போ சீக்கிரமா எழுந்து ரெடியா இருப்பேன். மூஞ்சப்பாரு குண்டு பண்ணி என்று கௌதமை முறைத்து கொண்டிருந்தான். போதும்டா பேசினது, இப்போ கிளம்புங்கள் என்று மனோஜ் இருவரையும் விரட்டினான். மனோஜ், நம் எப்படி போறோம், ஏதாவது சூர்யா சொன்னான் என்று ஜான் கேட்க, சூர்யா காரிலேயே போயிடலாம் அப்படின்னு தான் நேத்து நாங்க பேசிக்கிட்டோம். அவன் கிராமத்துக்கு நம்மளை ட்ரெயின்ல போயிட்டு இருக்க முடியாது, காரிலே போறது தான் பெஸ்ட். நமக்கும் அந்த ஊருக்கு போனதுக்கும் ஒரு கார் தேவை. அவங்க ஊர் சுத்தி பார்க்க அவங்க ஊர் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சூர்யா சொன்னான். சூர்யா வந்ததும் சாப்பிட்டு கிளம்பலாம். 9 மணி இங்கிருந்து கிளம்பினா ஈவினிங்குள்ள அங்க போய் சேர்ந்துடலாம். ஏதாவது வேணும்னா போற வழியில வாங்கிக்கலாம் என்றான் மனோஜ். டேய், கிராமத்துல பேய் அதிகமா இருக்கும் சொல்லுவாங்களே, அப்படியா ஜான் என்று பயத்தில் முகத்தில் பாவமாக வைத்து கொண்டு கேட்டான் ஜான். சிரித்துக்கொண்டே, உன்னெல்லாம் பேய் ஒன்னும் செய்யாதடா கௌதம், நீ எழுந்து கிளம்புடா. என்னடா ஜான் அப்படி சொல்ற? நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா தெரியறேனா? இல்ல நான் ரொம்ப அழகா இருக்கிறேனா? பேய் கூட எனக்கு பார்த்தா காதலித்து விடுமா? இதை வச்சுடா, எதை வச்சுடா என்ன ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்ற? அதற்கு மனோஜ், டே லூசு, உன் சைஸை வச்சுதான்டா நான் சொல்றேன். உன் சைஸை பார்த்தா பேயே பயந்து ஓடிரும். நீ தாண்டா தின்னு தின்னு பெருத்து போய் இருக்க. பேய் உன்னை பார்த்தா கண்டிப்பா பயப்படும் என்று கிண்டலாக. டேய், உங்களுக்கு பொறாமடா, என்னை பார்த்து நீங்க வேணா பாருங்கடா, நான் ரொம்ப ஸ்ட்ராங். பேய் மட்டும் வரும்போது அதை நான் ஒரு கையால தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்கோ என்று தன்னுடைய மணிக்கட்டை முறுக்கினான் கௌதம். அப்போ அந்த ஆக்ஷன் பிளாக் காட்சியை நாங்க கூடிய சீக்கிரம் பார்க்க போறோம். அப்படி சொல்றா என்றான் ஜான் சிரித்து கொண்டே. என்னடா மாமா சொல்ற, என் மேல அவ்வளோ நம்பிக்கையா என்று கூறி பெருமையுடன் சிரித்தான் கௌதம். இல்லடா கௌதம், நம்ம ஊருக்கு போறோம்ல, அங்க பேய் கதைக்கும் பஞ்சம் இல்ல, பேய்க்கும் பஞ்சம் இல்ல. அதனால தாண்டா அப்படி நான் சொன்னேன். அந்த ஊருக்கு ரொம்ப வருஷமா வரலாறு இருக்கு. சூனியம் பண்றவங்க அங்க அதிகமா அந்த காலத்துல இருந்தாங்க. பேய், பிசாசு, ராட்சசி, கொல்லிவாய், முனி, சைத்தான், குட்டி சைத்தான், மோகினி அப்படின்னு உனக்கு என்னென்ன வெரைட்டி பேய் வேணுமோ எல்லாமே அங்க கிடைக்கும். நீ தாராளமா தூக்கி அடிக்கலாம் என்று ஜான் கூறினான். ஜான் கூறிய தீய சக்திகளின் பட்டியலையை பற்றி கேட்ட கௌதம் பயந்து போனான். கௌதம் மனதிற்குள், ஐயோ ஐயோ, ஓவரா பேசி மாட்டிக்கிட்டோமோ, இவன் சொல்றது உண்மையா இருந்தா என்ன பண்றது என்று நினைத்தவன் பயத்துடன் ஜானை பார்த்தான். என்னடா ஜான் இப்படி சொல்ற? பேயில இத்தனை வெரைட்டி பேய் இருக்கா? இந்த கிராமத்துல எவ்வளவு பேய் சுத்துதுடா, உனக்கு எப்படிடா தெரியும்? அப்படி எந்த ஊருக்குடா நம்ம போக போறோம் என்று கண்ணில் பீதியுடன் கேட்டான். அதற்கு ஜான் கணீர் குரலில், ராஜமங்கலம். மர்மம்